வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 102 எடுத்தோம், இப்போ 107 இருக்கு. ஏ காய்ஸ், இன்னைக்கு நான் vlog பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் 350 புல்லட் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுல் ட்ரைவ் பண்ணிட்டு 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிட்டு எவ்வளோ தூரம் போகுது, அதேமாதிரி நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாராச்சும் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம பாட்டில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் இருக்க பெட்ரோல் டியூப் வச்சு இதில் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துட்டு ஃபுல் ட்ரைவ் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம வந்து கரெக்டாக 1 லிட்டர் போட போகிறோம். போட்டு நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பிளான். கேட்கலாம், பெட்ரோல் விற்கிற விலைக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு. என்ன பண்ண, நம்ம வந்து கண்டென்ட் வந்து சூப்பராக கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும். இதுக்கப்புறம் ஃபுல் கண்டென்ட் தான். என்னாலும் பரவாயில்ல, கண்டென்ட் வந்து ரீச் ஆகணும், உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெட்ரோல் பங்க்கு அங்கே இருக்கு, தெரியுதா தெரியல. பெட்ரோல் பங்க் அங்கே இருக்கு காய்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா. நம்ம இங்கேயே இதை எடுக்க முடியுமா பார்க்கலாம். சோபா எவ்வளோ பிடிக்கும்னு தெரியல, முடிஞ்ச அளவு பிடிச்சிக்கலாம். ரைஸ் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஃபுல் ட்ரை. இன்னும் கொஞ்சம் இருக்கு ரைஸ், அவ்வளோதான். பெட்ரோல் காலி, ஃபுல் ட்ரை. சும்மா லைட்டாக சொட்டின்னு இருக்கு, அவ்வளோதான். ரைஸ் அவ்வளோதான். அடைக்கிறான். போயிடு. அவ்வளோதான், அடிச்சிட்டான். அதுக்கு உங்க வயசு உங்க முன்னாடி தான். ஒரு லிட்டர் சொல்லு. 1 லிட்டர் கரெக்டா பார்த்துக்கோங்க. 7102 நம்ம எடுக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்க பெட்ரோல் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டாச்சு. இது வந்து நம்ம எங்க நிக்குதோ அந்த இடத்துல நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். செவன் 0102 அதுல இருந்து ஸ்டார்ட். எங்க போறது தெரியல, அப்படியே போக வேண்டியதுதான். சரிங்க, பேக்ல வச்சுட்டு நான் கண்டினியூ பண்றேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 102 எடுத்தோம், இப்போ 107 இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 கொடுத்துட்டா பெரிய விஷயம் தான். 25 கொடுக்குமான்னு தெரியல, ஏன்னா இதில் வந்து லாங் போட்டது பஞ்சாபி சைலன்சர் வேறு இருக்கு. ஸோ எனக்கு ஒரு 25, மேக்ஸிமம் 25 கொடுத்தா பெரிய விஷயம் சிட்டிக்குள்ள. செல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 3 months மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். 10 வருஷமா நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு கனெக்ட் எனக்கும் நம்ம புல்லட்டுக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நம்ம கூட தான் இருக்கு. அப்போல்லாம் வந்து ஸ்டாப் எக்ஸாஸ்டில் தான் இருந்தது. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் சவுண்டுக்காக லாங் போட்டர் பஞ்சாப் வாங்கி போட்டேன். ஃபயர்லாம் வரும் பேசுறதில்ல, நான் முடிஞ்ச சைடில் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும்.
முக்கியமானது, நீங்கள் யாராச்சும் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் தான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் கொடுப்போம் உங்களுக்கு, கார்ஸ் அண்ட் பைக்ஸை பற்றி. அதனால் அலர்ட்டாக இருங்க. வந்து நம்ம ஆர்காட் ரோடு வழியாக போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெஸ் நகர் போகும்னு நினைக்கிறோம். போகும்போது தெரியல அவ்வளோ தூரம். பேக்கில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு பெட்ரோல் இருக்குது. நம்ம அப்போ முடிச்சது வண்டியில் இருந்த பெட்ரோலை எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் வண்டி நின்றுச்சுன்னா நம்ம வந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ, தண்ணி 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 தண்ணி. K9 எடிஷன் சூப்பராக இருக்கும். பர்சனலாக எனக்கு இந்த கார் பிடிக்கும். ஸ்போர்ட்டி அண்ட் லக்ஸரி கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். ஹைவேலலாம் பிடிச்ச மெயின் ஆகும். செம்மையாக இருக்குல்ல. ஃபுல் பிளாக் 110 காட்டுது. ஆனால் 102 எடுத்தோம் நம்ம. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 110 போயிருக்கு. அப்போனா 8 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆயிருக்கு. செல்லக்குட்டி ஒரு 25 போயிடுறா. 25 கொடுத்தாலே பெரிய விஷயம் தான். ஏன்னா இது VS3 10 இயர்ஸ் மேலே ஆகுது. அவரை கொடுக்குறதே பெரிய விஷயம். நாங்கள் 50 சிசியில் இது என்ன மாடல்? ராயல் என்ஃபீல்டு 650. ஆமாம் 650. இப்போலாம் ராயல் என்ஃபீல்டு ஏகப்பட்ட மாடல் விட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் கிளாசிக்கு, தண்டர்பர்டு, இப்போலாம் கொரில்லான்றாங்க, ஹண்டர்ன்றாங்க, ஹிமாலயா, ஏகப்பட்டது வந்துச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் கிளாசிக் 350 மாதிரி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா 112 போயிருக்கு. அப்போனா நம்மளுக்கு 10 கிலோமீட்டர் போயிருக்கும். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டா எனக்கு போதும். போயிட்டு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். எஸ், இப்போ 118 இருக்கு. 120 வந்தா 120 வந்தா 18 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆன மாதிரி. இவர் ஆல்மோஸ்ட் 18 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் போச்சுன்னா 25 கிலோமீட்டர்ஸ் போயிடும் தான் நினைக்கிறேன். போகும். அப்புறம் நம்மளை பின்னாடி வந்து ஒரு இஷ்டம் சிக்னல் நின்றுக்கும் போது ஒரு 2 வீலர். எல்லாரும் மேலே தான் மிஸ்டேக். சிக்னல் போட்டோன்னே எல்லாரும் ஒன்றே பிரேக்கர்ஸ் எல்லாம் பின்னாடி இஷ்டம் ஒன்றும் ஆகலை. இறங்கி போய் பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெரினா நோக்கி போயிட்டு இருக்கோம். மெரினா போக மாட்டோம், ரைட் எடுத்துடலாம். பெஸ் நகர் சைடு போகலாம். ஸ்ட்ரீட்டாக போனால் மெரினா. இந்த இவர் தான் நம்ம ஸ்டார் லிங்கிட் சார். அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, நம்ம மேலேயும் தான். முன்னாடி போகிறார்ல எல்லோ கலர் ஹெல்மெட், அவர் பிரேக் வச்சோடனே அவர் பின்னாடி போய் நான் நிறுத்திட்டேன். எனக்கு பின்னாடி இன்னொருத்த வந்து குத்திட்டான். அவ்வளோதான். இப்போ யார் மேலே மிஸ்டேக்னு சொல்ல முடியல, தெரியல யார் மேலே மிஸ்டேக். அது போகிறோம் பாருங்க, ஹெல்மெட் எல்லோ. ஆமாம், அதை பார்த்து ஒரு அங்கிள் சிரிச்சார் பக்கத்தில். நான் வந்து ஓவர்டேக் பண்ண முடியுமா? எஸ். ஓ,
கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், முறிக்கிட்டோம். இப்போ 22 ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆயிருக்கு. முறிக்கிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக போகணுன்னு பார்க்குறேன். சாரி கைஸ், 102ல் வந்து கவுண்ட் பண்ணுங்க. 103லேருந்து ஆக்சுவலாக கவுண்ட் பண்ணணும். அப்போனா வந்து இப்போ 23 போயிருக்கு. 123 ஆக்சுவலாக இப்போ வந்து 20 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுத்துருக்கு. Hour later. Now we are in Kinambakam Road. So guys, நான் சொல்லலாமா தெரியல, எனக்கு என்னதான் கேட்டேன் மாறுன் எந்த பைக் வந்தாலும் நான் கிளாசிக் 350 பர்டிகுலராக நம்ம வண்டி மாதிரி எந்த வண்டியும் ஃபீல் ஆகலை. அது என்னன்னு தெரியல, எமோஷ்னலா அஃபெக்ஷனா, இந்த வண்டியை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. என்னதான் சூப்பர் பைக் ஆனாலும் நம்ம கிளாசிக் 350 மாதிரி வராது. எனக்கு நான் சொல்லிக்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படி தெரியல. ஏன்னா ஒரு 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணி வருதில்ல, இதில் போனால் ஒரு கிளாஸான லுக் வரும். ராஜா அந்த அட்டாமா ஃபீல். 126 guys, we are in Besan Nagar now. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 102ல் எடுத்தோம், இப்போ 129. கணக்கு போட்டால் நான் கொஞ்சம் முக்கதான் கைஸ் மேக்ஸில். நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க எத்தனை கிலோமீட்டர் வந்துருங்க. இப்போ வரைக்கும் அடைக்கல, நிற்கவும் இல்லை, கரெக்டாக போயிட்டே இருக்கு. I 27 kilometers போயிருக்கணும். 25 போகும்போது கேட்டேன், இப்போ 27 போயிருக்கு. வெசநகர் ரீச் ஆகிட்டோம். அடைக்கிற மாதிரி இருக்கு. இல்லை அடைக்கல. பயங்கரமா இருக்கு. இப்போ வரைக்கும் 32 கிலோமீட்டர்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 102ல் எடுத்தோம், இப்போ 135. சூப்பர், பரவாயில்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா தான் கிடச்சிருக்கு. 25 கிடைக்கும், 25, 28, 30 கிராஸ் ஆகுது பெரிய விஷயம். இன்னும் போகலாம் வாங்க, எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. லைட்டாக அடைக்கிற ஃபீல் இருக்கு. அடைக்க ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்போனா 35 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு guys. அவ்வளோதான், நின்ட்டோம். அவ்வளோதான் guys, பார்த்துக்கோங்க. நின்ட்டான், அவ்வளோதான். அப்போனா 35 கிலோமீட்டர்ஸ். ஓ மை காட். பார்த்து 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 பார்த்து. கைஸ் அப்போனா 35 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும் நம்மளுக்கு டோட்டலாக. கைஸ் ஒரு வழியாக பெட்ரோல் ஊற்றியாச்சு. நம்மளுக்கு வந்து 102ல் எடுத்தோம், இப்போ வந்து 138. டோட்டலாக வந்து 35 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. பெரிய விஷயம்தான். வந்து ரேஷாகவும் ஓட்டலை, ஸ்லோவாகவும் ஓட்டலை, மீடியமான சிட்டிக்குள்ளே எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டணும். BS3 வந்து 35 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்ல பார்க்குறோம். ஓகேவா கைஸ், பாய்.